இத பாக்குறதுதான் ரியல் வேர்ல்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது இல்ல. உங்க மைண்ட் தான் உங்களோட ரியல் வேர்ல்ட். உங்க மைண்டுக்குள்ள நீங்க எப்படி பேசுறீங்களோ அதுதான் உங்களை சுத்தி இருக்கிற வேர்ல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். செல்ஃப் டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் டாக்னா உங்களை பத்தி நீங்களே பேசுறது. நான் நிறைய பார்த்திருக்கேன். ஐ எம் ரிச், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் சக்சஸ்ஃபுல்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்காது. ஏன் தெரியுமா? உங்க செல்ஃப் டாக்ல ஒரு நம்பிக்கையே இல்ல. செல்ஃப் டாக்க தப்பா பண்ணா ரொம்ப ரிஸ்க். ரெண்டு டைப் ஆஃப் செல்ஃப் டாக் இருக்கு. அப்பர் எண்ட் டோனாலிட்டி அண்ட் லோ எண்ட் டோனாலிட்டி. அப்பர் எண்ட் டோனாலிட்டி என்ன பண்ணுனா டவுட் அண்ட் லோ கான்பிடன்ஸ் காட்டும். லோவர் எண்ட் டோனாலிட்டி என்ன பண்ணுனா ஸ்ட்ரென்த் அண்ட் கான்பிடன்ஸ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், பண்ணிரலாம். இது அப்பர் எண்ட் டோனாலிட்டி. இதுல ஒரு சின்ன டவுட் தெரியும். இந்த ஃபீலிங்கை தான் சப்கான்சியஸ் மைண்ட் அப்சர்வ் பண்ணும். அது உங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ நீங்க பண்ணவே மாட்டீங்க. பண்ணிரலாம். இது லோவர் எண்ட் டோனாலிட்டி. இதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை சப்கான்சியஸ் மைண்ட்ல பயங்கரமா அப்சர்வ் ஆகும். சோ நீங்க இதை கண்டிப்பா பண்ணிடுவீங்க. உங்க சப்கான்சியஸ் மைண்ட் உங்களை எப்படி பாக்குதோ அதுதான் நீங்க. சோ நெக்ஸ்ட் டைம் உங்களை பத்தி நீங்களே பேசும்போது லோவர் எண்ட் டோனாலிட்டியில பேசுங்க. உங்க சப்கான்சியஸ் பிலீஃப்ஸை ஈஸியா மாத்தலாம். which means உங்க லைஃபை மாத்தலாம்.